ஒரு மனிதனின் சமரசம் ஒரு தலைமுறையின் சிதைவு. ராஜ்யம் பிளந்த நாள். சமரசத்தின் விளைவு ராஜ்யம் பிளக்கப்படுகிறது. சாலமோன் உயிரோடு இருக்கும்போது அமைதி இருந்தது. ஆனால் இதயம் பிளந்ததால் ராஜ்யமும் பிளந்தது. தேவன் சொன்னார், வீழ்ச்சி மரணம் அல்ல, அது அறுவடை என்று. உன் நாட்களில் அல்ல, உன் மகன் நாட்களில் என்று. பாவம் தாமதமாக அறுவடை செய்யும். சாலமோன் நினைத்தான், பரவாயில்லை என்று. ஆனால் தலைமுறை விலை கொடுத்தது. அறிவு இல்லாத தீர்மானம் ரெகொபெயாம். மூப்பர் ஆலோசனை, இளைஞர் ஆலோசனை, அனுபவம் பேசும்போது அகந்தை கேட்கவில்லை. என் சிறிய விரல், கடின மனம் ராஜ்யத்தை பிளக்கிறது. தேவனின் திட்டம் நிறைவேறியது. எரோபெயாம், வடக்கு ராஜ்யம். மனிதன் தவறினாலும் தேவனின் வார்த்தை தவறாது. இது அரசியல் அல்ல, ஆன்மீக அறுவடை. இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நீ ஒருவன் என்று நினைக்காதே. உன் முடிவுகள், உன் குடும்பம், உன் சபை, உன் தலைமுறையை பாதிக்கும். சமரசம் வேண்டாம். ஒரு தலைமுறையின் வீழ்ச்சி ஒரு மனிதனின் அலட்சியத்தில் தொடங்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். கர்த்தாவே, என் வாழ்க்கையால் என் தலைமுறையை காக்க உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் தேவனிடம் மன்றாடுவோமா? நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் இரக்கமுள்ள தேவன், இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.